ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போது தேங்காய் பால் சேர்த்து பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சத்தான ரெசிபிங்க இது பாரம்பரியமாக பழைய பாட்டி அம்மாலாம் செஞ்சது. அது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். கூடவே ஜவ்வரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. பாசிப்பருப்பு 100ன்னா வெல்லம் 200. 1:2 அளவுக்கு தாங்க பாசிப்பருப்பும் வெல்லமும். நீங்கள் சர்க்கரை வேணும்னாலும் சேர்க்கலாம், வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுக்காக வெல்லம் அதிகம் சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் வேணும்னா அதிகம் ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கோங்க. தேங்காய் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. முந்திரி ஒரு 6-7 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். திராட்சை ஒரு 12. அப்புறமா பச்சரிசி 1 ஸ்பூனு தண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க. ஏலக்காய் 3, கசகசா 1/2 ஸ்பூனு, தேங்காய் துருவல் 1 ஸ்பூனு. பச்சரிசி ஊற வைக்கலைன்னா பச்சரிசி மாவு கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறங்க இது பாசிப்பருப்பை ஒரு வெறும் வாணலியில் வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கருக விடாமல் பார்த்து அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க. இப்போ அதே வானிலையில் ஜவ்வரிசி அந்த 2 ஸ்பூன் ஜவ்வரிசியை லைட்டாக ஒரு ட்ராப்பு நெய் விட்டு அதை லைட்டாக வறுத்துக்கிறேங்க. இதை 2யும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். போதுங்க. பாருங்கள், அது 2யும் குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4-5 சவுண்டு கூட விடலாம். அப்போ தான் நல்லா பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடும். விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் முதல்ல கட் பண்ணின தேங்காயை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கோல்டு கலர் வர்ற வரைக்கும் அடுப்பை கம்மியாக வச்சு நல்லா வறுத்துக்கிறேன். இது கூடயே உடச்சி வச்ச முந்திரி பருப்பு அதையும் வறுத்துக்கலாம். கூட திராட்சை இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தனியாக வெல்லம் 200 கிராம் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணலாம். பாருங்கள், இது வடிகட்டணும். இது இப்படியும் கல் மண் இருக்குமல்ல, அதுக்காக தான். சூடு பண்ணால் போதும், பாகலாம் தேவையில்லை. அதை அந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அது கூட இந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், மண் கொஞ்சமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரண்டிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ அந்த பச்சரிசி, ஏலக்காய், கசகசா, தேங்காய் அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. பாருங்கள், அதை இந்த பாசிப்பருப்பு வெள்ளைப்பாகு கூட நல்லா சேர்த்திட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த தேங்காய் கொஞ்சம் வேகணுமல்ல, அதுக்காக இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போது அந்த வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதில் அது கொஞ்ச நேரம் அப்படியே கொதி வரட்டும். இன்னும் கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அது கொதி வர்றப்போ, ஏன்னா ஆறுனா கொஞ்சம் கெட்டி ஆகிடும், அதுக்காக தான் தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், மூடி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம் மூடி வச்சா அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு, தேங்காய் ஸ்மெல் போயிடும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். உடனே தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விட்டு தான் சேர்க்கணும். இப்போ நான் ஒரு மூடி தேங்காய், பெரிய மூடியாக ஒரு தேங்காய் மூடியே பால் எடுத்து 1.5 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க கெட்டியாக. அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன்.
பாருங்கள் 1.5 டம்ளர் தேங்காய் பால் நல்லா உடம்புக்கு நல்லது. வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நல்ல சத்தான இது, அதனால தான் இதுக்கு சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இது அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தது உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் கூட ஒரு 5 நிமிஷம் அந்த பாசிப்பருப்பு வெந்து ஆறின அப்புறம் தான் தேங்காய் பால் சேர்க்கணும், உடனே சேர்க்கக்கூடாதுங்க. அப்போ தான் திரிஞ்சு வராமல் இருக்கும், அதுக்காக. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டாகவும் ரொம்ப இருக்குங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.